ரோடு நம்ம கண்ணுக்கு தெரிகிற வரையிலும் ரோடு அப்படிங்கிறத பிளாக் பண்ணியிருக்காங்க. எந்த நாட்டுக்கு நடுவில் நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் கொசோவா, இன்னொரு பக்கம் செர்பியா. கொசோவா, செர்பியா, என்னதான் பிரச்சனை? இந்த பிரச்சனைக்கு பின்னாடி அமெரிக்கா, ரஷ்யா, மேற்குலக நாடுகள் என்ன சொல்கிறாங்க? கொசோவா, செர்பியா அப்படிங்கிற பிரச்சனை, ஜெருசலேம் இல்லாட்டி இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை, இது இரண்டையுமே கம்பேர் பண்ணுறாங்களே, எது நியாயம், எது தர்மம்? இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன? ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, அதற்கான விடை தான் இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லி. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கான பிரச்சனை, அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத தமிழ் ஆடியோ புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக் எஃப்எம். அதை நீங்கள் கேட்கணுன்னா குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா முக்கியமான ஒரு ஆடியோ புக். அந்த ஆடியோ புக்கில் தெளிவாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த குக் எஃப்எம்மில் 50% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்காக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா TPM 50 அப்படிங்கிறது தான். வருடாந்திர சந்தாலிருந்து உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். குக் எஃப்எம்மை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேளுங்க, மனதுக்கு பிடித்ததை. ஸோ இந்த கொசோவா, செர்பியா அப்படிங்கிற பிரச்சனையில் ரோடு எல்லாமே பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். இதுக்கான காரணமே அங்கே நிறைய வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய நம்பர் பிளேட்லேருந்து ஆரம்பிக்குதுங்க. ஒரு நம்பர் பிளேட் இரண்டு நாடுகளிடையே பிரச்சனையை உருவாக்குமா அப்படின்னு பார்த்தா உருவாக்கும். நாம் தமிழ் பட்சத்தில் பார்த்த மாதிரியே நிறைய காணாமல் போன தேசங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் யுகோஸ்லேவியா அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த யுகோஸ்லேவியா அப்படிங்கிற நாடு 6 பிரியுது. போஸ்னியா, ஹெர்சகோவினா, குரோஷியா, மசிடோனியா, மாண்டினிக்ரோ, செர்பியா, ஸ்லோவேனியா. இந்த 6 நாடுகளில் செர்பியா அப்படிங்கிற ஒரு நாடு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த செர்பியாவில் நிறைய விதமான மக்கள் அப்படிங்கிறவங்க அல்பேனியாவை சார்ந்தவர்களும் அதே நேரத்தில் செர்பியாவை சார்ந்தவர்களும் இல்லாட்டி செர்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்களும் இருக்காங்க. இதில் ஒரு பகுதியில் மட்டுமே அல்பேனியன்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப கூடுதலாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில், அதாவது 1998-99 இந்த காலகட்டத்தில் தான் கொசோவா யுத்தம் அப்படிங்கிற ஒரு யுத்தம் நடக்குது. இந்த கொசோவா யுத்தத்தில் யார் வாராங்க அப்படின்னு பார்த்தா நாட்டோ படைகள் வாராங்க. நாட்டோ படைகள் வருவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா, யுகோஸ்லேவியா அப்படிங்கிறது ஒரு கம்யூனிச நாடாக இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே கம்யூனிசம் அங்கே வளரக்கூடாது, பிரித்தாளும் சூழ்ச்சியை அங்கே ரொம்ப பெரிய அளவில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா சில பல நாடுகள் சில பல கூறுகளாக பிரிக்க வேண்டும் அப்படிங்கிறது மேற்குலகம் செய்யக்கூடிய ஒரு சதி. அதே மாதிரியான ஒரு சதி வலையில் சிக்குது இந்த கொசோவா, செர்பியா. ஒரு கட்டத்தில் கொசோவாவில் இருக்கக்கூடிய அல்பேனியர்கள் ஒரு 370க்கும் அதிகமான நபர்கள் அப்படியே இனப்படுகொலை செய்யப்படுறாங்க. அப்படி இனப்படுகொலை செய்யப்பட்ட அந்த மனிதர்கள் ஒரு பெரிய சவக்கிடங்கள் புதைக்கப்படுறாங்க. ஆனால் இப்படி 370க்கும் அதிகமான நபர்களை காணவில்லை அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த கொசோவாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. 2004 எதேச்சா ஒரு காட்டுப்பகுதியில் சில நபர்கள் நடந்து போகும்போது மனித உடல்களுடைய எச்சம் அப்படிங்கிறது இருக்குது. இதை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங். ஒரு 370 பேரை காங்கலன்னு சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? அதில் ஒரு 350க்கும் அதிகமான உடல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. தோன்றாங்க அந்த அளவுக்கு உடல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதை யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் செர்பியர்கள், செர்பியாவை சார்ந்த இராணுவத்தினர்கள், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தான் இப்படி 350க்கும் அதிகமான நபர்களை கொன்று இருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் வெளியில் வருது. இவங்க கொல்றதுக்கு உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா நாட்டோ படை. இதுக்காக இவங்க செஞ்ச ஆப்ரேஷனுடைய பெயர் தான் ரெக்கா, REKA. இந்த ரெக்கா அப்படிங்கிற ஆப்ரேஷன் வழியாக கேம்பெயின் ஆஃப் டெரர் அப்படிங்கிறது நடத்தப்படுது. அங்கே இருக்கக்கூடிய அல்பேனியர்கள் அவங்க இந்த செர்பியாவினுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செய்கிறாங்க, அழிக்க நினைக்கிறாங்க. அந்த படையில் நாட்டோ ப்ளஸ் செர்பியாவை சேர்ந்தவர்கள். ஏன்னா இந்த செர்பியா அப்படிங்கிற அந்த நாட்டுக்குள்ளே ஒரு அங்கமாக இருப்பது தான் கொசோவா, செர்பியா, இதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் செர்பியன் கிங்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருந்தது. ஸோ செர்பியன் கிங்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு நாடு சுருங்கி யுகோஸ்லேவியாக மாறுகிறது. யுகோஸ்லேவியா அப்படிங்கிற ஒரு நாடு 6 மாறுது. அந்த ஒரு நாட்டில், செர்பியா அப்படிங்கிற நாட்டில் கொசோவா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் அல்பேனியர்கள் அப்படிங்கிறவங்க கூடுதலாக இருக்காங்க. அவங்க எங்களுடைய சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை கொஞ்சம் குவிக்கிறாங்க. கொசோவா யுத்தம் நடக்குது. 2008 நாங்கள் விடுதலை ஆனவங்க அப்படின்னு சொல்லி கொசோவா அறிவிக்கிறாங்க. ஏன்னா 2004 இவ்வளோ பெரிய அந்த ஒரு சவக்கிடங்கை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அல்பேனியர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப பெரிய எத்தனிக் அல்பேனியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு விடுதலை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விடுதலை வாங்குறாங்க. இந்த விடுதலையை பல நாடுகள் மறுக்கிறது. சொல்லப்போனால் இப்படி ஒரு பிரச்சனை அங்கே இருந்தால் தான் ரஷ்யாவினுடைய கை ஓங்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால மேற்குலகம் ஐநா சபை இந்த பிரச்சனையை முடிக்காமல் அப்படியே நீட்டிட்டு போகிறாங்க. இங்கேருந்து ஆரம்பிக்குது, 2008 ஆரம்பிக்குது இந்த கொசோவா செர்பியா அப்படிங்கிற இந்த பிரச்சனை. இந்த கொசோவா அப்படிங்கிற ஒரு நாடு தனியாக உதயமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதில் 50,000க்கும் அதிகமான செர்பியர்கள் இருக்காங்க. அதாவது எத்தனிக் சர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பழங்குடியினவர்கள். ஸோ இந்த எத்தனிக் சர்ப்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த கொசோவா பகுதியில் முன்னொரு காலத்தில் பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி செர்பியர்கள் தான் அதிகமாக இருந்திருக்காங்க. அது கிட்ட இருந்த நாடு தான் அல்பேனியா. அல்பேனியர்கள் நிறைய பேர் இந்த கொசோவாவில் வந்து அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க மெஜாரிட்டியாகவும் இந்த கொசோவா அப்படிங்கிற இடத்துல இருந்த செர்பியர்கள் மைனாரிட்டியாகவும் ஆகிவிட்டார்கள். ஸோ இப்படி மெஜாரிட்டியான அல்பேனியர்களுடைய அந்த கனவு தனி நாடு, அப்படி உருவானது தான் கொசோவா. இப்போ உங்களுக்கு மேட்ரு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கொசோவா அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூலை மாதம் 2022 ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. எப்போ நீங்கள் ஒரு 50,000க்கும் அதிகமான செர்பியர்கள் இருக்கீங்க, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெஹிக்கிள் எல்லாமே செர்பியாவினுடைய நம்பர் பிளேட்டு தான் இருக்குது. ஏன்னா அப்படி நம்பர் பிளேட் எடுத்துக்கலாம். அந்த நம்பர் பிளேட்டை மாற்றிட்டு உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும், கொசோவாவினுடைய நம்பர் பிளேட்டை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செர்பியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுடைய தாய்நாடாக இருந்த ஒரு காலத்தில் இருந்த கொசோவாவுக்குள்ள தனி நாடு கொசோவாவை நீங்கள் மாற்றிக்கிட்டு அங்கேருந்து எங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறீர்கள், எங்களால் இந்த நம்பர் பிளேட்டை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அந்த பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது அப்படியே நீண்டு போய் ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய செர்பிய போலீஸ் அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க இந்த கொசோவா அதிகாரிகளால் தாக்கப்படுகிறார்கள். அதாவது எத்தனிக் செர்பை சார்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி அங்கே இருக்கக்கூடிய எத்தனிக் அல்பேனியன்ஸுகளால் தாக்கப்படுகிறார். இது பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துது. இதுதான் டிசம்பர் 10 நடக்குது. டிசம்பர் 10 இப்படி ஒரு பிரச்சனை நடந்த உடனே அங்கே போராட்டம் மெதுவாக ஆரம்பித்து டிசம்பர் 22 26 மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்குது. அந்த போராட்டத்தில் எப்படி ஒரு பிரச்சனை முன்னொரு காலத்தில் செர்பியாவுக்குள்ளே இருந்துச்சோ, அதாவது கொசோவா அப்படிங்கிறது வெளியில் போகிறதுக்காக அல்பேனியர்கள் எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணாங்களோ, இப்போ கொசோவாவுக்குள்ளே குட்டி நாடாக உதயமான அந்த நாட்டுக்குள்ளே 2 பிரிவு மக்கள் இருக்காங்க. ஒன்று அல்பேனியர்கள், இன்னொன்று எத்தனிக் சர்ப்ஸ் அப்படிங்கிறவங்க. இதுதான் இப்போ பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே எத்தனிக் செர்பா இருக்கக்கூடிய எங்களுடைய அந்த மெஜாரிட்டி மைனாரிட்டியாக மாற்றப்பட்ட பிறகு எங்களுடைய மொழி பேசக்கூடாது, நாங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாது, நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்களாம், அங்கே இருக்கக்கூடிய எத்தனிக் அல்பேனியன்ஸ் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. அதாவது கொசோவாவினுடைய மெஜாரிட்டி பீப்புள் சொல்கிறாங்க. ஸோ ஒரு மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் மெஜாரிட்டி ஆகும்போது அங்கே கலாச்சாரமே டோட்டலாக மாறுது, இது எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இப்படி மாறக்கூடாது, பேசாமல் நீங்களும் செர்பியா கூட சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த எத்தனிக் சர்ப்ஸ் அப்படிங்கிறவங்க கொசோவாவுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு இருக்காங்க அமெரிக்கா. ஏன்னா இந்த இடத்துல ஒரு அமைதி நிலவி விட்டது என்றால், இந்த கொசோவா செர்பியாவுக்குள்ள ஒரு அமைதி நிலவி விட்டது என்றால், அதை சுற்றி இருக்கக்கூடிய 6 நாடுகள், யுகேஸ்லேவியாவிலிருந்து பிரிந்து வந்த 6 நாடுகளும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒன்றிணைந்து விட்டார்கள் என்றால், இப்போ ரஷ்யாவை ஆட்சி செய்கிறது யாரு? புட்டின் அவர்கள். புட்டின் அவர்களுடைய கனவு என்ன? முதல்ல இருந்த மாதிரி சோவியத் யூனியன் ரஷ்யா மறுபடியும் உருப்பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். இந்த யுகேஸ்லேவியாலாம் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய ஒரு அங்கமாக இருந்த நாடு. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை பிரித்து என்ன செஞ்சிட்ருக்காங்க, இன்றைக்கும் அதனுடைய சண்டையை அப்படியே எந்த விதமான சொல்யூஷனும் இல்லாமல் கொண்டு போயிட்டே இருக்காங்க. சரி, இப்போ இந்த செர்பியா கொசோவா அப்படிங்கிறதுக்கான பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. இதனால் லாபம் அடையக்கூடிய நாடுகள் மேற்குலக நாடுகளும், அதே நேரத்தில் இந்த நேட்டோ படைகள் தான் இப்படி ஒரு பிரிவு வருவதற்கே காரணம் என்பதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். 1998-99 ஒரு பெரிய இனக்கலவரம் ஏற்பட்டு ஒரு இன அழிப்பு நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு 377 நபர்கள் உயிரிழந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதற்கான ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தியது இந்த நேட்டோ அமைப்பு தான். ஸோ நேட்டோ அமைப்பை சார்ந்த பல நபர்களும் இப்போ எங்கே இருக்காங்கன்னா, இந்த கொசோவாவுக்குள்ளேயும் இருக்காங்க. கொசோவா செர்பியா 2ஆக பிரிந்ததுக்கும் அந்த பிரிந்த பிறகு நாங்கள் கொசோவாவை பாதுகாப்பதற்காக அங்கே பீஸ் கீப்பிங்கில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நேட்டோ என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய அந்த எக்ஸ்பேன்ஷனை கொசோவாவுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கொசோவாவுக்குள்ளே கொண்டு வந்த அதே நேட்டோ படைகள் செர்பியாவுக்குள்ளேயும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் உங்கள் பக்கமும் வரோம்ப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் செர்பியாவை பொறுத்த வரைக்கும் செர்பியாவுக்கு யாருடைய பலம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவினுடைய பக்கபலம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யா கொசோவாவில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷனை இல்லாட்டி நேட்டோ படைகளுக்கு எதிரான சின்ன காய் நகரத்தில் செய்யும் போதெல்லாம் செர்பியா வந்து கோவப்பட்டுக்கிடுவாங்க ரஷ்யாட்ட.
என்ன ரஷ்யா நீ என் கூட தானே இருந்த, திடீர்னு பார்த்தா கொசோவாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா சொல்லுவாங்க, கிடையாது, நான் செர்பியா கூட தான் இருக்கேன். ஆனாலும் நம்ம 2 பேருக்கும் பொதுவான ஒரு எதிரி எங்கே இருக்கான், இந்த கொசோவா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கான். அவன் இருக்கிற வரைக்கும் கொசோவாவை செர்பியாவை கூட இணைக்க முடியாது. ஸோ அவனுக்கு எதிராகவும் நம்ம காய் நகர்த்தல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் சின்ன சின்ன வேலைகள், பொலிட்டிக்ஸ் இதெல்லாமே அங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. ஓவராலாக மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு வாழ்வாதாரம், அந்த வாழ்வாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டால் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய நபர்களுடைய நாடு இல்லாமல் ஆக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை, யூதர்கள் பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கட்டத்திலையும் யூதர்கள் வராங்க, இது எங்களுடையது தான், மெஜாரிட்டி மைனாரிட்டியாக மாறுது, அங்கே ஒரு பிரச்சனை வருது, மெஜாரிட்டியாக இருந்தவங்க மைனாரிட்டியாக மாறி மைனாரிட்டிக்காக மட்டும் ஒரு நிலப்பகுதி அப்படிங்கிறது ஒதுக்கப்படும். அதே மாதிரியான இங்கே என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய அல்பேனியன்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, கொசோவா அப்படிங்கிற ஒரு நாடை தனியாக உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனையில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்துருச்சுன்னா அமெரிக்கா இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையும் சொல்யூஷனை உருவாக்கி கொடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் இங்கே இருக்கக்கூடிய டெட்லாக். ஸோ இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வந்துருச்சுன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இஸ்ரேல் செஞ்சது தப்புனா இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படிங்கிறது இல்லாட்டி இஸ்ரேலினுடைய உருவாக்கம் அப்படிங்கிறதே இங்கே தவறு அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா கொசோவா செர்பியாவுக்கு ஒரு நியாயம், இங்கே இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இது இப்போதைக்கு முடிய போகிறது கிடையாது. பிரச்சனைகள் வரும், மறுபடியும் கொஞ்சமாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் நின்றுட்டு நான் பேச்சுவார்த்தை நடத்தி விடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐநா சபை வருவாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளூர பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான முடிவுகள் எட்டப்படாததுக்கான காரணம் நேரடியாக இனி நீங்கள் ஏதாவது செய்தியை இந்த கொசோவா செர்பியா பற்றி கேட்கும்போது உங்கள் மனசில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து விழட்டும். இதில் சொல்யூஷன் வந்துருச்சுன்னா அங்கே சொல்யூஷன் வந்துடும். இந்த நாடு உருவானது தப்புன்னா, கொசோவா உருவானது தப்புனா இஸ்ரேல் உருவானதும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இன்டெப்த்தாக நிறைய விஷயங்கள் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இவ்வளோ டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிந்தது புதுமையாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிரலாம். இந்த ஒரு காணொளி ரொம்ப டெடிகேஷனாக ரொம்ப ஸ்டடி பண்ண பிறகு எடுக்கப்பட்ட ஒரு காணொளி. ஸோ அதுக்கான பாராட்டையும் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட்ஸ். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.